அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது இந்த விஷயம் நடந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக நினச்ச ஒரு விஷயம் ஆச்சரியப்படும்படியாக அப்படியே நடந்திருக்கா? நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கும். இது தற்செயல்னு நாம் கடந்து போயிருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அதுதான் நீ கேள் பிரபஞ்சம் தரும், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் எப்படி கேட்கணும், அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது? நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி. நாம் என்ன மாதிரியான எண்ணங்களை வெளியிடுறோமோ அந்த மாதிரியான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தான் நம்ம நோக்கி ஈர்ப்போம். எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். என்னால் முடியும், எனக்கு நல்லதே நடக்கும்னு நினச்சா பிரபஞ்சம் அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட முயற்சியும் நீங்கள் கொடுக்கணும். பிரபஞ்சத்திடம் கேட்கும் 3 வழிகள். 3 ஸ்டெப் ப்ராசஸ். நம்பர் 1, தெளிவாக கேளுங்க. ஆஸ்க் கிளியர்லி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு இதான் வேணும், இப்படி தான் வேணும், இந்த நேரத்தில் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. உங்கள் முயற்சியும் நீங்கள் கைவிடாதீங்க. உங்கள் எண்ணங்கள் குழப்பமாகவே இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சம் பதில் தராது. செகண்ட் 1, ஆழமாக நம்புங்க. பிலீவ் வித் எமோஷன். நீங்கள் எதையாவது கேட்டுட்டு இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு மனசார நம்புங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கிடைச்சதுக்கு முன்னாடியே இது எனக்கு கிடைக்கும், இது கிடைச்சிட்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். தேர்ட் 1, நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் வித் கிராட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன். பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகளை காட்டும். சரியான மனிதர்களை, வாய்ப்புகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதை நீங்கள் முழு உழைப்போடு பயன்படுத்திக்கணும். அதே போல் உங்ககிட்ட இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு தினமும் நன்றி சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸு. நம்மளை பலர் எனக்கு கடன் இருக்கக்கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு வேண்டுவோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு கூடாது இல்லை என்ற வார்த்தை புரியாது. அது கடன் நோய் என்ற வார்த்தைகளை மட்டும்தான் எடுத்துக்கும். அதனால் இனிமேல் கேட்கும்போது நான் செல்வ செழிப்போடும் முழு ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை அப்படியே மறந்துடுங்க. அந்த வார்த்தைகள்லாம் உங்கள் மைண்டில் கொண்டு போக வேண்டாம். உங்கள் எண்ணங்களை என்றைக்குமே சரியாக வச்சுக்கோங்க. முயற்சி எப்போவுமே கைவிடாதீங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய அக்ஷய பாத்திரம் மாதிரி. அதுக்கிட்ட இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தால் அது தர காத்திருக்கு. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, உங்கள் உலகம் மாறும். தென் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஈர்ப்பு விதி மூலமாக நடந்த ஒரு நல்ல விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.